عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. قال النبي صلى الله عليه وسلم: آخره عتق من النار. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் 20 தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆனிலிருந்து 25 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் 5 ஜுஸுக்கள் பாக்கியாக இருக்கிறது. இதுவரை நாம் ஓதிய கேட்ட 25 ஜுஸுக்களுக்கு உண்டான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. மிஞ்சி இருக்கிற குர்ஆனுடைய ஜுஸுக்களையும் நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, நிறைவாக, ஆரோக்கியமாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா முழுமையான தௌஃபீகை தந்தருள்வானாக. குர்ஆனுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் நிறைய ரமலான்களை சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான நல்ல நாட்கள், இனி வர இருக்கிற இந்த நாட்களை உச்சபட்சமாக அமல் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாட்களில் லைலத்துல் கத்ரை அடைந்து அந்த கத்ருடைய இரவில் அமல் செய்து நிறைய நன்மை பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் ரமலானுடைய காலங்களில் 2 பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இனி முக்கியமான ஒரு பகுதி வர இருக்கிறது. ரமலானுடைய கடைசி பகுதி என்பது ரொம்ப முக்கியமான பகுதி. பொதுவாகவே எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமல்களினுடைய இறுதி பகுதி ரொம்ப முக்கியமானது. மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள்: இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அதனுடைய இறுதி பகுதி ரொம்ப முக்கியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவை வைத்துத்தான் மனிதனுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படும். எனவேதான் ரமலானை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இறுதி பகுதியிலே தான் அல்லாஹ் சிறப்பிற்குரிய ரொம்ப நாளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 1,00,000 பேர்களை அல்லாஹு தஆலா நரகம் கடமையானவங்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக மாத்துறான் என்று வரக்கூடிய ஹதீஸில் கடைசி நாளில் அல்லாஹு தஆலா இதுவரை எத்தனை பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்தானோ மொத்தமாக அந்த நாளில் அல்லாஹ் விடுதலை செய்வான் அப்படின்னு வருது. அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களில் தனிப்பட்ட முறையில் நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை ரமலானுடைய 20 நாட்களை நாம் பயன்படுத்தியிருப்போம். இன்னும் உச்சபட்சமாக நாம் அதை தயாராகணும். ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்களில் அவங்க அமல் செய்வாங்க, நபியினுடைய குடும்பத்தினர்களும் அமல் செய்வாங்க என்றாலும் கூட ஐகல் அஹ்லஹு ஹதீஸில் வருது, கடைசி 10 நாட்களில் குடும்பத்தினர்களை யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரங்கள் தூங்க விட மாட்டாங்க. பாக்கியமான அந்த நாட்களில் வீணாக்கிற கூடாது. குடும்பத்தினர்களை ராத்திரி நேரங்களில் எழுப்பி இபாதத்தை செய்யுங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 ரக்காத்து அந்த கத்ருடைய இரவுல தொழுகிறதுங்கிறது லைலத்துல் கத்ர்ல அது 84 வருஷம் பெரிய பாக்கியமானது. எனவேதான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹு தஆலா இந்த கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். இன்று ஓதப்பட்ட இந்த வசனங்கள்ல கூட இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, ஒரு பரக்கத்தான இரவுல இந்த குர்ஆனை நாம இறக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா.
அப்போ அந்த பரக்கத்தான இரவை அடைகிறதுக்கு, அந்த பரக்கத்தான இரவை கண்ணியப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹு தஆலா 84 வருஷம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு ஆஃபர் தந்திருக்கிறான். இப்போ அவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த அமலை நம்ம வீணாக்கிடக்கூடாது இந்த 10 நாட்கள்ல என்பதற்காக அல்லாஹ் இஅ்திகாஃப் அப்படிங்கிற ஒரு அமலை அல்லாஹு தஆலா வச்சிருக்கான். எல்லாமே ஒரு திட்டமிட்டு தான். ஏன்னா எப்படியாவது பள்ளிவாசலனுடைய தொடர்புக்கு கொண்டு வரணும். ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அமல் செய்வோம் தான், ஆரம்பத்தில் இருந்தே பள்ளி தொடர்புல இருப்போம் தான். மற்ற காலங்களில் இல்லாத அளவுக்கு மஸ்ஜிதினுடைய தொடர்பு ரமலானுடைய காலங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் என்பது, அதிலிருந்து அந்த மூமின் வெளியே போயிட்டேன்னு சொன்னா அவர் எப்படி மீனை எப்படி தண்ணியில இருந்து வெளியே தூக்கி போட்டா எப்படி துடிப்பாரோ அப்படி ஒரு துடிப்பு இதயத்தில் ஏற்படணும் பள்ளியை பிரிக்கிற பொழுது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு மூமினுக்கும் பள்ளிக்குமான தொடர்புங்கிறது அவ்வளவு அந்யோன்யமான இதயத்தோடு தொடர்பு உள்ளது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், இந்த கஅபாவை, இந்த பள்ளிவாசலை மக்களின் இதயங்களோடு ஈர்ப்பு உண்டாக்குவாயாக கேட்கிறாங்க. அப்போ மஸ்ஜிதுகள் என்பது இதயங்களோடு ஈர்ப்பு இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுர் ரஜுலை அதாது, ஒரு முஸ்லீம் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வரதை நீங்க பார்க்கறீங்கன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல மூமின்ங்கிறதுக்கு நீங்க சாட்சி சொல்லுங்கன்னாங்க. மஸ்ஜிதுகள் என்பது ஈமானுடைய அடையாளம். அது மன் அலிஃப அலிஃபஹுல்லாஹ், பள்ளியோடு ஒரு மூமினுக்கு இதயத்தோடு தொடர்பு இருக்குமானால், பள்ளி மேல ஒரு இனம் புரியாத அன்பு இருக்குமானால் அல்லாஹ் தஆலா அவரை நேசிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மூமினுடைய இதய துடிப்பு அது. எனவேதான் ஒரு மூமின் ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தால் சரி, ஒரு மூமின் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தால் 3 விஷயங்களை அளவுகோலாக வைத்துத்தான் அந்த மூமின் இது ஆஃபன் செய்யும். யாரு அதை மட்டும் ஆஃப் பண்ணும். அங்கே போகிற லைன் அது ஆஃப் பண்ணும். ஒரு மூமின் எல்லா நேரங்களிலேயும் மஸ்ஜிதினுடைய தொடர்புல அவ்வளவு ஈர்ப்போடு இருக்க வேண்டும். எனவே அந்த தொடர்பு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் எப்போ அந்த பள்ளிவாசலனுடைய தொடர்பு அவருக்கு விடுபடுதோ அவர் ஒரு நல்ல மூமின் இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மூமின் ஒரு இடத்துக்கு குடி வருவதாக இருந்தால் 3 விஷயங்களை பார்க்கணுங்கிறாங்க. முதலாவது மஸ்ஜித் இருக்குதான்னு பார்க்கணும், மதரசா இருக்குதான்னு பார்க்கணும், கபுர்ஸ்தான் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு மூமின் ஒரு இடத்தை தேர்வு செய்வதாக இருந்தால், ஒரு மஹல்லாவை ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமாக இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வைக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மூமினுடைய பிரதானமான இதயத்தோடு வாழ்வாதாரத்தோடு எல்லா விஷயங்களோடும் தொடர்பான இடம். அது எல்லா காலங்களிலேயும் மஸ்ஜித் மேல உள்ள ஈர்ப்பு இருந்தாலும் கூட, பள்ளிவாசல் தொடர்புல இருந்தாலும் கூட, ரமலானுடைய காலங்களில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அதுல இருக்கணும். அதைவிட மேலாக கடைசி 10ல் வாந்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித். நான் ஏற்கனவே ஜும்மாவில் சொன்னேன், ரமலான் என்று சொன்னாலே அல்லாஹ் 4 விஷயத்தை தான் குர்ஆன்ல சொல்றான். ரமலான் என்பது குர்ஆனோடு தொடர்பு உள்ளது, ரமலான் என்பது நோன்போடு தொடர்பு உள்ளது, ரமலான் என்பது துஆவோடு தொடர்பு உள்ளது. 4வது அல்லாஹ் சொல்றான், ரமலான் என்பது வாந்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்புடையதுங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு நேரங்கள் கொடுக்க முடியுமோ, மற்ற காலங்களில் தான் நம்ம அதிகமாக கொடுக்க முடியறதில்லை. அப்போ ரமலானுடைய காலங்களில் அதிகமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமல் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இஅ்திகாஃப்ங்கிறது என்ன, எவ்வளவு நேரம் இருக்கணும்? இஅ்திகாஃப்ங்கிறது அதனுடைய நன்மைகளை பற்றி ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய காலங்களில் 10 நாட்கள் கடைசி 10 லைலத்துல் கத்ர் தேடணுங்கிற நிய்யத்தில் யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ கானக ஹஜ்ஜதைனி வ உம்ரதைனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ஹஜ்ஜி 2 உம்ராவுடைய நன்மை கிடைக்கும்ங்கறாங்க. 2 ஹஜ்ஜி 2 உம்ராவுடைய நன்மைங்கிறது எவ்வளவு சாதாரணமான விஷயமா, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த இஅ்திகாஃபுக்கு கொடுக்கிறான்.
எனவே 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறதுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள்ல அதிகமான வஃபாத் வரைக்கும் இஅ்திகாஃப் விட்டதே கிடையாது. அந்த கடைசி 10 நாட்கள்ல தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் இஅ்திகாஃப் இருக்கிறோமே, எனக்கும் ஒரு இஅ்திகாஃப் இருக்கிறது. நாங்களும் கேட்கல, ஆயிஷா அம்மா தனக்குன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்ப எனக்கும் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிற நசீபை கொடுங்களேன், வாய்ப்பு கொடுங்களேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சுட்டாங்க. அப்போ பெண்களுக்கு இஅ்திகாஃப்ங்கிற அமல் பெண்களுக்கும் இருக்குது. ஆனால் பள்ளிவாசல்லையும் இருக்கலாம் சட்ட ரீதியாக. அதற்கான இடங்கள், வசதிகள், சூழல்கள், பெண்களுக்கு தனியான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குமானால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதற்கான வசதிகளோ சூழல்களோ கிட்டத்தட்ட நிறைய பள்ளிவாசல்கள்ல கிடையாது. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இஅ்திகாஃப்ங்கிறது அவங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளலாம். வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொண்டு நார்மலான இடமாக இல்லாமல் அந்த இடத்தை மாத்திரம் கொஞ்சம் முசல்லா ஏதாவது போட்டு கொஞ்சம் உயரமான ஒரு இடமாக ஆக்கி கொண்டு அந்த இடத்துல இஅ்திகாஃப் இருக்கிறது பெண்களுக்கான சுன்னத்து. அப்ப இஅ்திகாஃப்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, நாங்களும் இஅ்திகாஃப் இருக்கிறோமே. இஅ்திகாஃபினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? காலமெல்லாம் துன்யாவினுடைய தொடர்புல, குடும்பத்தினுடைய தொடர்புல, எல்லா தொடர்புல இருக்கிறோம். எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்புல மட்டும் போக வேண்டிய காலங்கள் இருக்கத்தானே செய்யுது. எவ்வளவு தொடர்போடு வாழ்ந்தாலும் கூட, எவ்வளவு அலுவல்களோடு வாழ்ந்தாலும் கூட, எவ்வளவு குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் கூட, இந்த உலகம் போகிற இந்த போக்குல, இவ்வளவு வேகமான இந்த பயணத்துல கொஞ்சம் கடிவாளம் போட்டு நிறுத்தி ஒரு நாள் நான் இந்த எந்த தொடர்பையும் விட்டுட்டு போகணும். என் குடும்பத்தை விட வேண்டியது இருக்கும், என் சொத்தை விட வேண்டியது இருக்கும், என் வியாபாரத்தை விட வேண்டியது இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எல்லா தொடர்பும் எனக்கு அருந்து போகும். அப்படி ஒரு நாளை நாம சந்திக்கலன்னு சொல்ல முடியாது, சந்திச்சுதான் ஆகணும். நானும் நீங்களும் சந்திச்சுதான் ஆகணும். அப்ப இப்படிப்பட்ட தொடர்புகளோடு இருக்கிற நாம எல்லா தொடர்பும் ஒரு கட்டத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லாம இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தொடர்பையும் மட்டும் நம்பித்தான் நம்ம போகணும் ஒரு கபருக்கு. எனவே அதற்கு உண்டான ஒரு பயிற்சி தான் என்று எழுதுகிறார். எனவே அந்த தொடர்பை துண்டிக்கிறது தான் இஅ்திகாஃப். இங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டு இணையதளங்களுடைய தொடர்பை விடுறதில்லை, மொபைல் தொடர்பை விடுறதில்லை, போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது, இது பண்றது இஅ்திகாஃபினுடைய பிரயோஜனம் இல்லை. இஅ்திகாஃப்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு வாங்க, பள்ளிவாசலுடைய தொடர்புக்கு வாங்க, இருங்க. 10 நாள் இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல ஒரு நாள் இருக்க முடிஞ்சா இருங்க. இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது இஅ்திகாஃபுடைய நிய்யத்துல வந்துட்டா அதுவே ஒரு பெரிய இஅ்திகாஃப் ஆயிடும். ஒரு நிமிஷத்துல இருந்து, ஒரு மணி நேரத்துல இருந்து, அரை நாளிலிருந்து, ஒரு நாளிலிருந்து 10 நாள் வரைக்கும் இஅ்திகாஃப் இருக்காங்க. இருந்தா 10 நாள் மட்டும்தான் இருக்கணும், எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு விட தேவையில்லை. ஆனால் ஒரு பள்ளிவாசல்ல ஒருவராவது இஅ்திகாஃப் இருக்கிறது ஃபர்து கிஃபாயா, சுன்னத்தை கிஃபாயாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜனாசா வருது, ஒரு ஜனாசா வந்து எல்லார் மேலையும் ஃபர்து, யாராவது சில பேர் நிறைவேற்றணும்னா அந்த ஊரினுடைய ஃபர்து நிறைவேறணும், கடமை. அதே மாதிரி தான் இது சுன்னத்தை கிஃபாயா. சுன்னத்தை கிஃபாயானா என்ன? ஊர்ல யாராவது இஅ்திகாஃப் இருக்கணும். ஒரு 2 பேர் இஅ்திகாஃப் இந்த பள்ளிவாசல்ல இருந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவர் காப்பாத்திட்டார், ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்திட்டார். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பூமியில நடக்கிற தவறுகளுக்காக அதாப் இறக்கணும்னு அல்லாஹ் முடிவு செய்யறான். ஆனால் 3 பேர்களை பார்த்து அதாப் அல்லாஹ் நிறுத்துறான். ஒன்னு பள்ளிவாசல்ல இருக்கிற இஅ்திகாஃப் இருக்கிற மக்களை பார்த்து, குர்ஆன் ஓதக்கூடியவர்களை பார்த்து, சிறுவர்களை பார்த்து, இந்த 3 பேர்களுக்காக அதாப் அல்லாஹ் நிறுத்துறான் நாங்க ஸல்லல்லாஹு. எனவே இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது கிடைக்கிற பெரிய நன்மை என்னன்னா, தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிற நன்மை கிடைக்கும். இப்போ ஒரு தொழுகைக்கு முன்னால 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து நம்ம தொழுகை எதிர்பார்த்தா தொழுகையில் இருக்கிற மாதிரி தான். தொழுகை இன்திவாரு ஸலா, தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது, அது தொழுகைக்கான நன்மை தான். இப்போ இஅ்திகாஃப் இருக்கிறவர் பாருங்க, லுஹர்ல இருந்து அஸ்ர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், அஸ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், இஷாவுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும். அப்ப சுருக்கமா சொல்ல போனா 24 மணி நேரம் அவர் தொழுகையில் இருக்கிற நன்மை வாங்குவார். அல்லலாம் பெருமக்கள், அது அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு நன்மை அல்லலாம். ரமலானுடைய காலங்கள் அவ்வளவு நன்மை அல்லலாம். ஒரு நாள் கொடுக்க முடியாது, ஒரு அரை நாள் கொடுக்க முடியாது. எவ்வளவு தூரம் பள்ளிவாசல் தொடர்புக்கு வர முடியுமோ, எடுக்க முடியுமோ எடுங்க, பெரிய பாக்கியமானது. இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் 3 வகையான இஅ்திகாஃப் இருக்குது. வாஜிப், கட்டாயமான இஅ்திகாஃப், கட்டாயமான இஅ்திகாஃப்.
இன்னொரு ஏத்திகாஃப் இருக்கு சுன்னத் முஅக்கதா, இன்னொரு ஏத்திகாஃப் இருக்கு நஃபிலான ஏத்திகாஃப். வாஜிபான ஏத்திகாஃப் என்ன? ஒரு நேர்ச்சி பண்ணியிருக்கிறோம், யா அல்லாஹ் இந்த காரியம் நடந்தா, இப்படி ஒரு ஏத்திகாஃப் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நதிர், நேர்ச்சி ஏத்திகாஃப்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் தரமான கட்டாயம், வாஜிப்னு சொல்லுவாங்க, கடமையில. யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நியத்து பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு நாள் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறது வாஜிப், அதை விடக்கூடாது. அதில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் ஜாகிலியா காலத்தில் நான் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கணும் நியத்து பண்ணியிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓஃபி நதரக், முதல்ல நேர்ச்சியை போய் நிறைவேற்றிருங்க, ஏத்திகாஃப் இருந்துருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பமோ செஞ்சதை இப்போ வந்து சொன்னப்போ ஏத்திகாஃப் இருந்து அது என்ன செய்யுங்க, அது உங்க மேல இருக்கிற கடமைங்கிறாங்க, உங்க மேல இருக்கிற வாஜிபு. இது வாஜிபான ஏத்திகாஃப். இன்னொன்று இருக்குது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், இது சுன்னத்தே முஅக்கதா, கட்டாயமான சுன்னத். இன்னொன்று இருக்குது நஃபில், நஃபிலான ஏத்திகாஃப். அது எல்லா காலங்களிலும் இருக்கலாம், அதுக்கு ரமலான் கணக்கு இல்லை, நோன்பு இருக்கணும் கணக்கு இல்லை. ஆனால் ரமலானுடைய ஏத்திகாஃப்ல கண்டிப்பாக நோன்போடு தான் ஏத்திகாஃப் இருக்கணும். எனவே ஏத்திகாஃபினுடைய விஷயங்கள் இந்த 3 வகையாக இருக்குது. வாய்ப்புகளும் நேரங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இஅ்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி ஒரு நாள் யார் ஏத்திகாஃப் இருப்பாரோ அல்லாஹ் அவரை விட்டு வெகு தூரம் நரகத்தை தூரமாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயம்தான். எனவே மஸ்ஜிதில் வந்து உட்கார்றது, ஏத்திகாஃப் இருக்கணுங்கிற நியத்தில் வந்து உட்காருகிற பொழுது சில சுன்னத்துக்கள், மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் பேணணும். பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற பொழுது ஏத்திகாஃபோட நியத்து, துவா ஓதிட்டு சலவாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது, துன்யாவுடைய பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது, சப்தத்தை தவிர்த்துக்கிறது, இப்படியெல்லாம் பல்வேறு மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்களை பேணும். எனவே நிறைய நன்மைகள் தருகிற இந்த இஅ்திகாஃபினுடைய நோக்கம் எப்படியாவது லைலத்துல் கத்ரை அடைவதுதான். லைலத்துல், சில பேர் சொல்லுவாங்க ராத்திரி மட்டும்தான் வந்து என்னால் இஅ்திகாஃப் இருக்கும். தாராளமாக இருங்க, மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இஅ்திகாஃப் இருங்க. மார்க்கம் முந்தும் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இத்தனை நாள் இருந்தால் முழுசாக தான் இருக்கணுங்கிறது. அதாவது ஆயிஷா நாய் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் இஅ்திகாஃப் இருக்கேன், சரி இருங்கன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அஃப்ஸா நாய் கேள்விப்பட்டு வந்து ஆயிஷா நாய்கிட்ட வந்து, எனக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்களேன் ரசூலுல்லாஹ்ட்ட, நானும் இஅ்திகாஃப் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ஸாவும் கேட்குறாங்க, சரி அஃப்ஸாவுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால் அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு, இப்படியே ஒவ்வொன்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா கூடாரமாக பள்ளிவாசல் பூரம் எல்லா மனைவிமார்களும் கூடாரம் அடித்து உட்காந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொடுத்து ஆயிஷா நாய்க்கு மட்டும்தான். ஒரு பொம்பளை ஓகே, 2 3 ஒரு பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அங்கே என்ன இபாதத்தா நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் தொழுகைக்கு இபாதத்துக்கும் வந்த மாதிரி தெரியலையே, இது கூடாரத்தை பூரா காலி பண்ணுங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4-5 பேர் பொம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்தா இபாதத்து நடக்காது. பள்ளிவாசலுக்குள்ள பூரா பேசுறது, துன்யா பேச, அதை பேச எல்லாம். இங்கே ஒரு நம்ம பள்ளிவாசலில் நம்மளே பார்த்தோம், மஸ்ஜிதுக்கு மேலே ஒரு பட்டமளிப்பு விழா அன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்தா அல்லாஹு அக்பர், சத்தம் அப்படி சத்தம். பள்ளிவாசலுடைய கண்ணியத்தையும் பேணுறது இல்லை, மஸ்ஜிதுன்னு நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம். வந்து பூரா விசாரிக்கிறது, குடும்பத்தை பற்றி விசாரிச்சுக்கிறது, பேசுறது, அந்த இடமா ஆக்கி கிளம்புலான்னு ஆக்கி மஸ்ஜிதினுடைய இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கணிச்சாங்க. ஆயிஷா நாய்க்கு கொடுத்தாங்க, அப்புறம் அப்ஸா வந்தாங்க, அப்புறம் ஸைனப் வந்தாங்க, இப்படியே எல்லாம் கூடார வந்துருச்சு. சொன்னாங்க இது இபாதத்து செய்கிற கூட்டம் மாதிரி தெரியலன்ட்டாங்க. யாரு? உலகத்திலேயே பரிசுத்தமான பெண்கள், நம்முடைய தாய்மார்கள். அவங்கள விட வேற யார் பரிசுத்தமானவங்கள இருக்க முடியும்? அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தா இதுதான் நடக்கும். நீங்க 4-5 பேர் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா பேசத்தான் தேவையில்லாத வெளி பேசத்தான் கொண்டு வருவீங்க. கூடாரத்தை காலி பண்ணுங்க, நானும் என் கூடாரத்தை காலி பண்ணிடுறேன், நான் இந்த வருஷம் ஏத்திகாஃபே இருக்கலாமான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் இருந்தால் தானே பிரச்சனை, நானே ஏத்திகாஃப் இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு ஏத்திகாஃப் இருக்கல. மறு வருஷம் ரமலான்ல கடைசி வருஷம் இந்த 10 நாளையும் சேர்ந்து கலா செஞ்சாங்க. ஏத்திகாஃப் இருந்துட்டு முறிச்சன்னா அது வாஜிபாயிடும், கட்டாயமாயிடும். கண்டிப்பாக அது செஞ்சாங்கன்னு ஸல்லல்லாஹு. ஒரு ரிவாயத்தில் ஷவ்வால்ல 10 நாள் இருந்தாங்கன்னு ஹதீஸில் வருது. இன்னொரு ரிவாயத்தில் மறு வருஷம் 20 நாள் இருந்தாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. மறு வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் ஏத்திகாஃப். எனவே ஏத்திகாஃப்ங்கிற ஒரு உயர்ந்த ஒரு அமல்
அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியமானது, நமக்கு கிடைச்ச பெரிய சந்தர்ப்பம். எனவே கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்குது. இஅ்திகாஃப் இருந்தால் மட்டும்தான் கத்ர் அல்ல, உங்களுடைய வீடுகளில் வாய்ப்பு கிடைக்க இரவு நேரங்களில் கத்ருடைய இரவுகளில் பூரா பயனுள்ளதாக பாக்கியமானதாக தஹஜ்ஜத் நஃபீல் போன்ற இபாதத்துகளை கொண்டு அதை பாக்கியமாக ஆக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதிர்நோக்கி இருக்கிற அந்த கடைசி 10 நாட்களை ரொம்ப பிரயோஜனமாக பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தخشுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.